ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைமர்ஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தானே, எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷனை விட்டுடுங்க. ஓகேவா? யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். The Lovers. Okay, King of Pentacles. Okay, Queen of Pentacles, Four of Pentacles, Page of Wands. Okay, Queen of Cups. Okay, Two of Swords. Okay, Six of Pentacles, Strength, Queen of Wands. Okay, Chariot, King of Wands, Five of Cups, Ace of Pentacles, Nine of Pentacles. Bottom of the deck, the Hierophant. ஓகே ஓகே, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன் யாருக்குமே சீக்கிரமாக ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி யாருக்காவது ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறது வச்சுன்னா நல்லா திங்க் பண்ணி அவங்களுக்கு ஓகே ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அவங்க நல்லா திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு ஓகே ஆனால் மட்டும்தான் ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும் மிச்சம் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்களுக்கு அவங்களோட கெரியர் இம்பார்ட்டன்ட், அவங்களோட ஃபினான்ஷியல் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், பட் அவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன். இந்த பர்சன் வந்து அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. இந்த பர்சன் அவங்களோட ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் சுத்தமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அவங்களோட ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் ஹைட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சன். ஓகேவா? ஓகே, இங்கே வந்து நமக்கு தேர்ட் பார்ட்டியாக மாறுது. பார்த்தீங்கன்னா இந்த பர்சனோட ஃபேமிலி தேர்ட் பார்ட்டியாக வருது. இன்னொரு விஷயம்னா ஒரு ரிலிஜியன்ஸ், கல்ச்சர்ஸ், இது ரெண்டுமே நமக்கு தேர்ட் பார்ட்டி இந்த இடத்துல நமக்கு வருது. ஸோ இந்த பர்சன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்களும் இந்த பர்சன் மீட் பண்ணுற டைமில் ரெண்டு பேருக்குமே ஹெவியாக ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கும். இந்த பர்சன் உங்கள் கூட எமோஷ்னலி கனெக்டட், நீங்களும் அந்த பர்சன் கூட எமோஷ்னலி கனெக்டட், அவங்களும் உங்கள் கூட எமோஷ்னலி கனெக்டட். ஸோ ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த பர்சன் பார்த்திங்கன்னா இந்த பர்சன் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போயிட்டுருக்க டைமில் இந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை விட்டு மூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. மேபி இது ஒரு மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி மேரிட் அஃபேர் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர் உள்ள ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ், டிஃப்ரெண்ட் காஸ்ட் அந்த மாதிரி இருக்கலாம்.
ஸோ அதனால இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை என்டர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு உங்களால் முடிய தைக்க நிறைய எஃபோர்ட் நீங்கள் கொடுத்துருக்கலாம். இந்த பர்சன் வேணும், இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் வேணும், இந்த பர்சன் நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி தர மாட்டாங்க, ஒரு கமிட்மெண்ட் தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பர்சன் முன்னாடி நீங்கள் சேஸ் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில். ஓகே, ஆனால் இந்த பர்சனை உங்கள் கூட எமோஷனலி அட்டாச் பண்ணிடு, எமோஷனலி 2 பேருமே கனெக்டட். இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லவ் இல்லாமல் ஒன்றும் இல்லை, இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது. ஓகே, பட் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சன். ஓகே, ஒரு செல்ஃபிஷான பர்சன், அவங்களுக்கு அவங்களோட காரியம் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்கல்ல, உங்கள் கூட லவ் இருக்குது இருந்தாலுமே ஒரு ப்ராக்டிக்கல் பர்சன், ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பர்சன், அவங்களுக்கு அவங்க காரியம் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கூட ஒரு எமோஷனலி ஒரு கனெக்டட், உங்கள் கூட சீரியஸாகவே லவ் இருந்த பிறகும் கூட இந்த பர்சன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபேமிலிக்காக, அவங்களோட ஃபேமிலிக்காக உங்களை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க போயிருக்காங்க. இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை என்டர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, நீங்கள் நீங்கள் உங்களால் முடிய தக்கின 110% எஃபர்ட் நீங்கள் போட்டிருக்கலாம். இந்த போஸ்ட்டை நல்லா சேஸ் பண்ணியிருக்கலாம், விடாமல் இந்த போஸ்ட்டு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி என்னை ஏற்றுக்கும், நீங்கள் வந்து ஒரு டைமில் நல்லா கெஞ்சிருக்கலாம். பட் இந்த போஸ்ட் ஆல்ரெடி சொன்னேன், எனக்கு ஃபீலிங்ஸ்க்கும் எமோஷனுக்கும் ஃபீலிங்ஸ்க்கும் கொஞ்சம் கூட மயங்காத ஒரு போஸ்ட் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கிற டைமில் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கலாம். அந்த போஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை, எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அந்த போஸ்ட் உங்களை விட்டு மூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் அந்த போஸ்ட் ஹெவிலி கனெக்டட், உங்கள் கூட லவ் இருக்குது, லவ் இருந்த பிறகும் எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த போஸ்ட் போயிருக்காங்க. இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி எல்லாமே உண்டு, இந்த பர்சனுக்கு நல்ல ஃபேமிலி, ஊருக்குள்ள ஒரு நல்ல பேரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு நல்ல அப்படின்னா ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஓகே, ஃபேமிலி இப்போ கொஞ்சம் வசதியான ஃபேமிலியோட பையனாக இருக்கலாம். ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஓகே. ஸோ இந்த பர்சனுக்கு ஒரு குறையும் இல்லை, லைஃப்பில் எல்லாமே அந்த ஃபேமிலி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. பட் இந்த பர்சனுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் யாரு கூட இருக்கான்னு கேட்டால் நெவர். அந்த பர்சனுக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் யாரு கூடயுமே ஃபீல் ஆகலை. அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் அந்த பர்சன் உங்கள் கூட ஃபீல் ஆகிருக்குது, அவங்க லவ் பண்ணவும் செஞ்சுருக்காங்க, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பீங்க. ஓகேவா? பட் ஒரு டைமில் அந்த பர்சன் தனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உங்களை விட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பார்க்குற டைமில் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஓகே குட், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த ஒரு குறை இல்லாத ஒரு பர்சன். பட் இப்போ அந்த பர்சனுக்கு என்ன சொல்கிறது, ஃபேமிலி தான் ஒரு ஃபினான்ஷியல் ஒரு கெரியராக ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அந்த பர்சனுக்கு இப்போ உங்களுக்கு கூட ஒரு மேரேஜ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் தரணும்னு கேட்டால் அப்போ அந்த பர்சன் ஃபேமிலி எதிர்த்து வரக்கூடிய ஒரு நிலைமையில பார்க்குற அந்த பர்சனுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இல்லை, ஒரு கெரியர் ப்ராப்பராக இல்லை. ஓகே, ஃபேமிலி கூட இருக்கும்போது ஓகே, ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த பர்சனும் நல்லா இருக்கிறாங்க ஓகே. பட் ஃபேமிலி எதிர்த்து இந்த பர்சன் ஒரு ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தாச்சுன்னா அந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியல் தேவை, ஒரு நல்ல கெரியர் தேவை. இல்லை ஒரு சிலருக்கு இல்லை. ஸோ அதனாலேயே இந்த பர்சன் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு ஓடிக்கலாம். ஓகே, ஸோ எப்படியும் ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகிருக்கலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் ஃபீல் பண்ணாங்க கேட்டால் அப்கோர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வந்து முடிஞ்சு போகிற விஷயங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், நீங்களே இம்பார்ட்டன்ட். கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், நீங்களே இம்பார்ட்டன்ட். 2 பேரையும் ஒரே தராசில் வச்சு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, ஃபேமிலியாக நீங்களா, கன்ஃபியூஸ், டோட்டலி ஸ்டக்கு. ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கா? ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சுன்னா ஃபேமிலி பார்க்குற பொண்ணை மேரேஜ் பண்ணணும். பட் இந்த பர்சன் யாரு கூடயுமே எமோஷனல் கனெக்டட் ஃபீல் ஆகலை, யாருமே இஷ்டம் இல்லை. பட் உங்களை சூஸ் பண்ணதாக இருந்துச்சுன்னா அந்த பர்சனுக்கு ப்ராப்பரான ஒரு இப்போ உங்களை சூஸ் பண்ணதாக இருந்துச்சுன்னா ஃபேமிலியை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பர்சனுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை, நல்ல கெரியர் இல்லை. ஓகே, ஸோ ஃபேமிலியை நீங்களான்னு ஒரு கன்ஃபியூஸ். இந்த பர்சன் ஆல்ரெடி ஃபேமிலிக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சன், ஃபேமிலி எதிர்த்து எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காத பர்சன், தனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பர்சன். ஸோ ஃபேமிலியை நீங்களும் டோட்டலி கன்ஃபியூஸ். ஓகே, ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனில்
அந்த கரண்ட் சுச்சுவேஷனை ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ், முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிறதுக்கான மெயின் ரீசன்ஸ் நம்ம தானே, ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பர்சனுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. ஓகே, இந்த பர்சனுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஒரு நல்ல ஹோப் உண்டு. இப்போ உங்கள் கூட வந்து அவங்க ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்லான ஒரு லைஃப் அந்த பர்சனுக்கு கொண்டு போகலாம். பட் அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி ஒரு இலூஷன் இருப்பாங்கல்ல, ஸோ அதுதான் அந்த பர்சன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினச்சி ஸ்டக், அதுலேயே ஸ்டக். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பேடி உண்டு. பேடினா உங்ககிட்ட வந்து ஒரு ஆஃபரை கொண்டு வந்தால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ, அந்த ஒரு பேடி உண்டு. ஏன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் உங்களுக்கு அந்த பர்சன் கூட எமோஷனல் ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த பர்சன் வேணும், நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கலாம், அந்த பர்சன் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ ஓகே, நீங்கள் ஒரு டைமில் கொஞ்ச நாள் இருந்து அழுதுருக்கலாம். அழுதுட்டு நீங்கள் உங்களோட கெரியரையும் உங்கள் ஒர்க்கையும் நீங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஸ்மூத்ஃபுல்லாக போயிட்டு இருந்துருக்கலாம். ஓகே, அந்த டைமில் இந்த பர்சன் ஹெவியாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. க்யூல் ஆஃப் வான்ஸ் வந்துருக்குது. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணி தன்னைத்தானே லவ் பண்ணி உங்களோட கெரியரையும் உங்களோட லைஃப்பையும் ஸ்மூத்தாக கொண்டு போய் ஒரு யூனிவர்ஸ்க்குள்ள ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் ஆகி நீங்கள் போயிட்டுருக்குறீங்க. ஓகே, ஸோ அந்த பர்சன் ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. மிஸ் பண்ணாமல் ஒன்றும் நல்லா மிஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு வந்து உங்ககிட்ட ஓடி வரணும்னு ஒரு எண்ணமும் உண்டு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரணும்னு ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் அந்த பர்சன் முன்னாடி நடந்த விஷயத்த ஸ்டக்கு, முன்னாடி நடந்த விஷயங்களெல்லாம் நினச்சி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ, உங்ககிட்ட அந்த அளவுக்கு அவங்க பிஹேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ, ஒரு பேடி. ஓகே, ஸோ அதனால் அந்த பர்சன் ஒரு ஆஃபரை கொண்டு வரணும்னு ஒரு இது உண்டு. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்குது. ஒரு ஆஃபரை கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் உண்டு. உங்ககிட்ட ஓடி வரணும்னு ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் ஒரு பேடி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து உங்களோட இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களை லவ் பண்ணுறீங்க, உங்களோட கெரியரை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஸ்மூத்லாம் போயிட்டுருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அது பர்சன் நினச்சி எந்த ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குது. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஹாப்பி. ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு பேடி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ. ஸோ அந்த ஒரு பேடி அது கரண்ட் சுச்சுவேஷன். அந்த பர்சனுக்கு அது ஆல்ரெடி சொன்னேன். இந்த பர்சனுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு, இல்லாமல் ஒன்றும் இல்லை. பட் அந்த பர்சனுக்கு ஒரு இலூஷனில் இருக்காங்க. இலூஷன்னா ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபேமிலி எப்படி நம்ம வந்து கஷ்டப்படுத்துறது. ஸோ நீங்களும் வேணும், ஃபேமிலி வேணும், எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இலூஷனில் முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினச்சி ஒரு இலூஷனில் இருக்காங்க அந்த பர்சன். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அது இங்கே திருப்பி கிடைக்குது. இந்த போஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்களோ, தெரிஞ்சு கஷ்டப்படுத்தினாலும் சரி, தெரியாமல் கஷ்டப்படுத்தினாலும் சரி. ஸோ அந்த விஷயங்களை அப்படியே யூனிவர்ஸ் இப்போ அவங்களுக்கு அப்படியே திருப்பி கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அது யூனிவர்ஸ் அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட ஈகோ கொஞ்சம் டெத் ஆகிருக்குது. நல்லா இல்லை, கொஞ்சம் டெத் ஆகிருக்குது. ஓகே ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ அந்த பர்சன் கண்டிப்பாக உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலி இஷ்யூ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபேமிலி இஷ்யூ ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அந்த பர்சன் ஃபேமிலியும் உங்களையும் ஒரே தராசில் வச்சு பார்க்குறாங்க. பட் என்ன தான் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற பர்சனாக இருந்தாலும் அப்போஸ் உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போனது ஹாப்பி ஒன்றும் இல்லை, சேடு. ஃபேமிலிக்காக தான் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் ஹாப்பி ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு கஷ்டத்தில் தான் அவங்களை விட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரும், ஒரு கால் எழுதி ஒரு மெசேஜ் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது, சூப்பர் கார்டு. இனிமேல் இந்த பர்சன் உங்ககிட்ட வர டைமில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட்டோடு தான் வருவாங்க. ஓகேவா, சும்மா எல்லாம் இனி வரமாட்டாங்க. ஸோ அந்த பர்சன் கொஞ்சம் லேட்டாக வந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட், இனி மேரேஜ் பண்ணுவியா. ஸோ அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த பர்சன் வருவாங்க. ஓகே, ஆல்ரெடி சொன்ன ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்குது. ஸோ நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்து ஆக்ஷனுக்கு இருக்கக்கூடிய கார்டு. ஓகே, ஸோ அந்த பர்சன் ப்ராப்பராக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் தருவாங்க. ஸோ அவங்க என்ன தான் ஃபேமிலி இஷ்யூ ஆகிடும் உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த பர்சனுக்கிட்ட உங்களுக்கு ஒரு கால் எடுத்து ஒரு மெசேஜ் சீக்கிரமாகவே வரும். ஸோ உங்களோட எனர்ஜி நீங்கள் பாசிட்டிவாக வச்சுருக்கிறீங்க. ஸோ அதேமாதிரி பாசிட்டிவாகவே கொண்டு போங்க. ஓகேவா,
ஸோ மிஸ் பண்ணன்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இதான் இன்றைக்குள்ள வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.